உலகம் முழுவதும் உள்ள ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் ட்ரக்கர்ஸ் கிளப் தமிழ் சேனல் வியூவர்ஸுக்கும் வணக்கங்க. நம்ம குரூப்பில் இந்திய அளவில் டைரெக்டாக கிளைண்டோட கான்ட்ராக்ட் உள்ள ஏஜென்சிகளை இந்த விஷயத்தை சொல்லி குறிப்பிட்டு வீடியோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ரிவ்யூ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது ஸ்கில்பி அப்படின்ற கிளைண்டோட டைரெக்டாக டைப்பில் உள்ள கான்ட்ராக்ட் உள்ள ஒரு பாப்புலரான இந்திய அளவில் உள்ள ஏஜென்சி. இவங்க 10 வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது இந்த யூரோப் ஜேர்னியை தொடங்குகிற நாலேஜ் உள்ளவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்குன்னு அந்த ஸ்கில்பின்ற நேம்லேயே தனியாக யூடியூப் சேனல் இருக்குது. எபோவ் 30,000 வியூவர்ஸ் இருக்காங்க. அதில் ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க அந்த சேனலு. தனியாக அப்ளிகேஷனே இருக்குது. ஸ்கில்பி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க இப்போ நம்ம குரூப்புக்குள்ள ஆல்மோஸ்ட் நியர்பை 300 பேர்கிட்ட வந்திருக்காங்க மெம்பர்ஸு. ஆனால் ஃபோன் கால் பண்ணவங்க 500,000 பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது சில விஷயங்களை ஏமாந்துட்ட தகவல்கள் சொல்லுவாங்க. இவங்க எப்படா ஏமாந்தாங்க, எந்த ஏஜென்சியில் பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டால், இது வரைக்கும் நான் ஒரு 6-7 மாதம் ஆகுது இந்த ஜேர்னியை தொடங்கி. இந்த 7 மாதத்தில் கேள்வியே படாத நேமாக இருக்குது. அதாவது ஒரு டைரக்ட் கான்ட்ராக்ட் கிளைண்டோட உள்ளவங்க ஏஜென்சியை நம்பி ஒருத்தர் போகணும். அது மாதிரி தெரியாமல் இருக்காங்க இத்தனை நாள். இல்லையா, டைரெக்டாக கிளைண்டோட ஒரு கான்ட்ராக்ட் உள்ளவங்களுக்கு சப் கான்ட்ராக்டாக டிவிஷன் சார்ந்து, ஏன்னா அந்த கிளைண்டோட டைரக்ட் கான்ட்ராக்ட் உள்ளவங்களாலே எல்லா கேண்டிடேட்ஸையும் அவங்களுக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்றனால இந்திய அளவில் டிவிஷன் சார்ந்து ஸ்டேட் சார்ந்து ஏதாவது சப் கான்ட்ராக்ட்னு வச்சுருக்கலாம். ஒன்று அந்த ஏஜென்சியாக இருக்கணும். இது ரெண்டையும் தாண்டி ரெண்டை பற்றின விவரமும் தெரியாமல் 3வது கேட்டகரி ஏதோ ஒரு ஏஜென்சி, 4வது கேட்டகரி ஏதோ ஒரு ஏஜென்சி, இல்லைன்னு ஏதோ ஒரு புரோக்கர் ஏதோ வெறும் பேர் மட்டும் சொல்கிறாங்க. இப்படிலாம் நம்பி ஒரு ஆர்வத்தில் எல்லாம் பணத்தை கட்டிட்டு ஒருத்தவங்க லைஃப்பை தொலைச்சிட்டு, ஒருத்தங்க சர்வசாதாரணமாக 1 லட்சம் தொலைச்சிட்டேன், அவன்கிட்ட கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன்றாங்க, 4 லட்சம்ன்றாங்க, சுத்தமாக பணமே திரும்பி வரலன்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது கண்ணீர் வருது. ஏன்னா இந்தியன் ஹெவி டிரைவர்ஸு எல்லாருமே, எல்லா டிரைவர்ஸும் சரி, இந்தியன் ஹெவி டிரைவர்ஸும் சரி, எக்கனாமிக்கல் ரீதியாக அவங்க பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார பலத்துலலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூ என்ன, அங்கே ஹெவி டிரைவருக்கான சேலரி என்ன, மற்ற டிரைவருக்கான சேலரி என்ன, இங்கேயே ஒர்க் பண்ணுறவங்க பெரிய பொருளாதார பலத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த போல் ஒரு 2 லட்சம் 4 லட்சம்லாம் செலவு பண்ணி ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை அந்த குடும்பத்துக்கு உண்டாக்கிடும். ஏன்னா ஒரு 4 லட்சம் 3 லட்சன்றதுலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம நடுத்தர டிரைவர் குடும்பங்களுக்கு. சர்வசாதாரணமாக ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லும்போது கவலை அளிக்குது, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லும்போது. அந்த அவேர்னஸுக்கு நம்மளுக்கு முடிஞ்சதை செய்யணுமேனுக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே டைரெக்டாக கான்ட்ராக்ட் உள்ள ஒரு பெரிய நிறுவனங்களான எனிவேர் ஜாப்ஸை பற்றியும் நோவா லைஃபை பற்றியும் ஒரு ஃபஸ்ட்டு ரிவ்யூ செகண்ட் ரிவ்யூன்னு போட்டிருப்போம். அதே போல் இது ஸ்கில்பி. இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னாடி மட்டும் பணம் கேட்காமல் இருந்தாலே போதும், யாரையாவது ஒருத்தனை கிளைண்ட் போல் சந்திச்சுட்டு அவன்கிட்ட 50,000 1 லட்சமோ வாங்கிட்டு, இல்லை ஜூம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ப்ராசஸும் நடக்கவே இல்லைனா கூட அவங்க நம்பிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர 100% அக்ரிமெண்ட்டு ஷூரிட்டியோட டைரெக்டாக கிளைண்ட் கான்ட்ராக்டில் உள்ள ப்ரொஃபஷனலான நம்பிக்கையான கம்பெனிகள் முன்னாடி கம்பல்சரி பணம் கேட்கத்தான் செய்வாங்க. அதை நம்ப மாட்டுறாங்க கேண்டிடேட்ஸ். இங்கே தான் இந்த பாயிண்ட் தான் ஒரு கேண்டிடேட்ஸ் ஏமாந்து ஃபெயிலியர் ஆகிற இடம். டைரெக்டாக கான்ட்ராக்ட் உள்ளவங்க மேன் பவர்னு பதிவு பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை ரிசீவ் பண்ணுறவங்க, கரெக்டான அக்ரிமெண்ட் போட்டு தர்றவங்கள நம்பர் கிடையாது. நம்பாமல் ஏதோ ஒரு 4வது கேட்டகரி 5வது கேட்டகரியில் உள்ள யார்ட்டையாவது ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டு எப்படியோ ஒரு ஜூமில் ஏதாவது அட்டன் பண்ணால் போதும், அட்டன் பண்ணோன்னே ஒரு இதே அக்ரிமெண்ட் மாதிரி ஏதோ போடுறாங்களா, போட்டோன்னு 1 லட்சம் 2 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு ப்ராசஸ்ன்னு ஒன்று நடக்குதா இல்லையா, 7 மாதம் ஆகுது 8 மாதம் ஆகுதுன்னா அவன் வட்டிக்கு வாங்கி வேலைக்கு போக முடியாமல் எத்தனை ஸ்டேஜில் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா. இவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போடுற நோக்கம். எங்களுக்கு ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா, என்னை ஒரு குறிப்பிட்ட ஏஜென்சியை ப்ரொமோட் பண்ணுறான் காசு வாங்கிட்டு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஏஜென்சி பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்க முடியும். ஸ்கில்பி இப்போ வருவோம். ஸ்கில்பி ஏஜென்சிக்கு நம்ம குரூப்பில் உள்ள மெம்பர் எனக்கு அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி அட்டன் பண்ணியிருக்காப்புல. ப்ராப்பரான அந்த ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டெப் என்ன நடக்குதுன்ற சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ ஸ்கில்பிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. ஃபோன் பண்ணோன்னே அவங்க உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை ஃபோன்லேயே வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு 15,000 பணத்தை கட்டிட்டு டெல்லியில் உள்ள அவங்க ஆஃபீஸுக்கு நாம் நேரில் போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நேரில் போகணும். 1 வார கிளாஸில் லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் டிரைவிங் கிளாஸையும் சேர்த்து உங்களோட ரிவேர்ஸு நாலேஜையும் சேர்த்து கோன் 95க்கும் உள்ள இன்ட்ரொடக்ஷன் கிளாஸையும் பண்ணி 1 வாரத்தில் உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த 1 வார எக்ஸாமில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்கோரை பொறுத்து, நீங்கள் அட்டன் பண்ணி வாங்குகிற ஸ்கோரை பொறுத்து எலிஜிபிள் பெர்சனாக இருந்தால் வித்தின் நெக்ஸ்ட்டு 10 to 15 days மேக்ஸிமம் உங்களை கிளைண்ட்டை சந்திக்க வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு உங்களை நேரில் அவங்க செக் பண்ணிட்டாங்க. சந்திக்க வச்சு உங்களுக்கு அடுத்த இதெல்லாம் சொல்லி பண்ணி ப்ராப்பராக உங்கள் பேரில் ஆஃபர் லெட்டர் வாங்கி கொடுத்து உங்களுக்கும் அந்த ஏஜென்சி ஸ்கில்பிக்கும் உள்ள அக்ரிமெண்ட்டை ப்ராப்பராக டைப் பண்ணி எந்த ஸ்டேஜில் எவ்வளவு பணம் கட்டணும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி
எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் கட்டணும், ஸ்கில் பின்னு அந்த பதிவு செய்யப்பட்ட அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் போட்டு எல்லா அக்ரிமெண்ட்டையும் பர்ஃபெக்டாக பண்ணி உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு தர்றாங்க. நீங்கள் உலக அளவில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள், யாருமே ரிமார்க்கே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த ஸ்கில் பீன்ற ஏஜென்சியை பற்றி. இதே போல் தான் நோவா லைஃபும். இப்போ எனிவேரில் ஒரு 3 to 4 மந்த்ஸுக்கு பிஃபோராக லித்வானியா போகும்போது ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸு சரியான அந்த போனோடனே டெஸ்ட்டு போட்டு ரிட்டன் வந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு டிரான்ஸ்மிக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டில். அதையும் அதுக்கப்புறம் அந்த எனிவேர் ஜாப்ஸில் பேசி அந்த கம்பெனியே அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே ஆள் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வேறு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இப்போ போகிறாங்க. அந்த சின்ன மிஸ்டேக்கையும் எனிவேர் ஜாப்ஸ் அவங்க சைட்லேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ட்ரஸ்டடான கம்பெனிகளில் டாப் 3ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்திய அளவில் எனிவேர் ஜாப்ஸு, நோவா லைஃப் கோவா, எனிவேர் ஜாப்ஸ் வந்து ஹரியானாவில் இருக்குது. ஸ்கில் பி இந்த மற்ற 2 பேரும் இன்னும் கொஞ்சம் பழமையானவங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ண வருஷத்தை, மேன் பவர் ஏஜென்சியோட வருஷத்தை பார்த்தோம்னா விவரமானவங்க, அதையும் தேடி போய் பார்க்கலாம். இப்போ ஸ்கில் பி சம்மந்தமாக நம்மளுக்கு அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் PDF, அவங்களோட பேமெண்ட் ப்ராசஸிங் எந்தெந்த ஸ்டேஜில் கட்டணுன்ற PDF, அவங்க போடுற MOU அக்ரிமெண்ட்டோட காப்பி எல்லாமே நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த அப்ளை பண்ண நம்ம குரூப் மெம்பரை கொடுத்தது நம்மக்கிட்ட இருக்குங்க. இதில் அப்ளை பண்ணி போக விரும்புகிறவங்க உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா இதான் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு அவங்க ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். அவங்க உங்களை ஃபோனில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 15,000 பணம் கட்டணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களை பெங்களூர் அங்கே வர சொல்லுவாங்க, டெல்லி வர சொல்லுவாங்க. அங்கே இந்த டெஸ்ட்டு 1 வார கிளாஸ், நீங்கள் 1 வாரம் அதுக்காக ஒதுக்கணும். 1 வார கிளாஸ் முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அதில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே உங்களை கிளைண்ட்டை சந்திக்க வைப்பாங்க. இல்லை அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். அங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு ப்ராப்பராக போகிறது தான். இதில் போகிறதுல இப்படிலாம் ப்ரொசீஜர் இருக்குன்னா யோசிக்காதீங்கன்னா, ஏமாற்ற மாட்டாங்க. ஏமாறாமல் போகணும் அப்படின்னா இது போல் ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? டாப் மோஸ்ட்டாக இருக்கிற இந்திய அளவில் உள்ள கம்பெனிகளில், ஏஜென்சிகளில் ஸ்கில் பீன்றது ஒரு கம்பெனி. இவங்களுக்கு தனியாக யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் ஸ்கில் பீன் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். தனியாக வந்து அப்ளிகேஷனே இருக்குது ஸ்கில் பீன், அதுவும் இவங்களோடது தான். ஓகேங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கொயரி பண்ணுறதுக்கு யாராவது யூடியூப் சேனலில் பார்த்துட்டு என்கொயரி பண்ணுறதுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, பிளேஸு, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஹெவி டேட், இது 4 மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. வாய்ஸ் குரலாக போடாதீங்க. உங்கள் PDF எதையும் அனுப்பாதீங்க. டைப் பண்ணி போட்டுட்டு உங்கள் என்கொயரியை கேளுங்க. குரூப்பில் ஆட் ஆகிறவங்களும் வந்தாலும் இதே போல் டைப் பண்ணி கொடுத்துட்டு குரூப்பில் ஆட் பண்ணுங்கள். உலகம் முழுவதும் இருந்து ஓட்டுநர்கள் சொல்கிற நல்லது கெட்டது தகவல்கள்லேருந்து கிடைத்த அனுபவங்களை தான் அவர்களின் முகமாக நான் என்னோட சேனல் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். எனக்கு எல்லா அறிவும் இருக்குதுன்னு நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன். எல்லா நண்பர்களும் கொடுக்குற தகவல்கள்லேருந்து எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டில் முக்கியமான அப்டேட்டாக இருந்தால் அதை வீடியோவை பண்ணுறோம். எங்கள் குரூப்லேயும் இப்படி தான் எல்லா நண்பர்களும் எங்களுக்கு சொல்கிற தகவல்களில் நல்ல தகவல்களை எல்லாருக்கும் சேர்கிற போல் பப்ளிக்கில் எங்கள் குரூப்பில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இன் ஃபியூச்சரில் பார்ட் 2 ஸ்கில் பி வரும்போது அது மூலிமா போன தமிழ் கேண்டிடேட்ஸ் யாராவது இதை பார்த்துட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி போனவங்களாக இருந்தாலும் சரி, லைனுக்கு வருவீங்க. அவங்க வந்தாலும் பார்ட் 2 வீடியோவில் இன்னும் டீட்டெயிலான வீடியோவை பார்ட் 2ல் போடுறோம். ஓகேங்களா? மறக்காமல் முயற்சி செய்ய விருப்பம் உள்ள குவாலிஃபைடு உள்ள கேண்டிடேட்ஸ் தயங்காமல் ஸ்கில் பியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த PDF மாடல் ஏதாவது வேணுமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்புகளை இன்னும் மெம்பர்ஸுக்கு மட்டும் அந்த PDF-ஐ கொடுப்போம். ஓகேங்களா? மற்றும் ஒரு காணொலியில் டீட்டெயிலான விரிவான விவரங்களோட யூரோப் போகிறதுக்கான தொடர்புடைய விவரங்களோட சந்திப்போம். அதுக்கப்புறம் லித்வானியாவுக்கு எம்பசி அங்கேயே ஓப்பன் பண்ணுறாங்க. லித்வானியாவில் இந்த வீடியோவில் இது ஒரு அடிஷ்னல் நியூஸாக சொல்கிறேன். லித்வானியாவிலேயே இந்தியன் எம்பசி ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பாஸ்போர்ட் ரினியூவல் போன ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் போகிற பையனோட தகவல் எங்களுக்கு கிடச்சிது. அவங்களே லித்வானியா வந்து எம்பசி வந்து டெல்லியில், கல்கத்தாவில், பாம்பேயில் அண்ட் பெங்களூர்லேயும் விரைவில் ஓப்பன் பண்ண இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. மேபி இது நடந்துட்டுன்னா இப்போ லித்வானியாவுக்குலாம் ப்ராசஸ் பண்ணி அப்ராடில் போய் VFS போகிறீங்களா, அந்த மாதிரி போகிறவங்க இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மாதிரி போகிற தேவை இருக்காது. இந்த வீடியோவில் இது ஒரு அடிஷ்னல் நியூஸாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஸ்க்ளைமர் மெசேஜையும் சொல்லிடுறேன். எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லேருந்து, உலகம் முழுக்க உள்ள ஓட்டுநர் நண்பர்கள் சொல்கிற தகவல்கள்லேருந்து உள்ள நல்ல விஷயங்களை நம்பக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்புகிறோம். எந்த முடிவையும் தனது விருப்பத்தின் பெயரில் எடுக்க வேண்டியது கேண்டிடேட்ஸ் ஆகிய இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் கடமை. ஓகேங்களா? நாங்கள் எதற்குமே ஷூரிட்டி கிடையாது. தேங்க்யூ.